அனைவருக்கும் நமஸ்காரம். விநாயக பெருமானின் தாழ் வணங்கி அபிராமி அன்னையின் திருவடிகளை பற்றி கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லாத அபிராமிக்கு பட்டரருடைய அந்தாதியிலிருந்து காப்பு பாடலை பார்ப்போம். காரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து மைமைந்தனை உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இதுதான் காப்பு பாடல். இதுக்கு விளக்கம் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்தாதினா என்ன சொல்லிடுறேன். அந்தாதினா ஒரு பாடலோட முடிவு அடுத்த பாடலோட ஆரம்பமா இருக்கிறது. அந்தம்னா முடிவு, ஆதினா ஆரம்பம், அந்தாதினா முடிவு ஆரம்பமா இருக்கிறது. எக்ஸாம்பிள், அபிராமி அந்தாதியில முதல் பாட்டு விழுத்துணையேன்னு முடியும், ரெண்டாவது பாட்டு துணையும் தொழும் தெய்வமும்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 100 பாடல்கள், அதுதான் அந்தாதி. திருக்கடையூர் அபிராமியோட அருளாலதான் அந்தாதி பாட ஆரம்பிக்கிறார் பட்டர். அப்படின்னாலும் முதலில் காப்பு பாடலை விநாயக பெருமானை குறித்து பாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அதான் உலக வழக்கம். எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு செஞ்சாதான் அது முழுமையான வெற்றி பெறும். அதனால கணபதியை குறித்து காப்பு பாடலை பாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். கணபதியை தியானம் பண்றார். அபிராம பட்டருடைய தியான நிலை வித்தியாசமானது. கணபதியை மட்டும் தியானம் பண்ணாமல் கணபதியை அம்மையப்பனுடன் சேர்த்து தியானம் பண்றார். பரமசிவன், பார்வதி, கணபதி என மூவரையும் சேர்த்து தியானம் பண்றார். அப்படி தியானம் பண்ணும்போது காப்பு பாடலை சிதம்பரத்தில் இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு தோன்றது அவருக்கு. சிதம்பரம்னு தோணினோடனே நடராஜ பெருமானும் நடேஸ்வரியும் தோன்றுகின்றனர் அவருக்கு. ஏனென்றால் லயம் இல்லாமல் நடனம் இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அர்த்தநாரீஸ்வரராக தோன்றுகின்றார் நடராஜ பெருமான். எப்படி தோன்றுகின்றார் என்றால், வலப்பக்கத்தில் சிவபெருமான் கொன்றைத்தாருடனும் இடப்பக்கத்தில் பார்வதி தேவி செண்பக மாலையுடனும் தோன்றுகின்றார், காட்சியளிக்கின்றனர். அந்த காட்சியில் லயித்து இடது காலை பார்த்து இந்த குஞ்சித சரணம் அம்பிகையுடையதாக இருக்கிறது என்று லயித்து போகிறார். பின் என்ன சொல்றாருன்னா, இந்த பாதம் தானே மார்கண்டேயனை காப்பாற்றுவதற்கு யமதர்மனை உதைத்தது என்று சொல்கிறார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சிவனும் சக்தியும் ஒண்ணுங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல தியானம் பண்றதுனால தெரியறது. அடுத்தது, நடராஜராகவும் சிவகாமியாகவும் பார்த்தவர் அடுத்த சில நொடிகளில் அமிர்தகடேஸ்வரராகவும் அபிராமியாகவும் பார்க்கிறார். அதனால் தலங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அங்கு இருக்கும் சிவனும் பார்வதியும் ஒன்றுதான் அப்படிங்கிறதையும் உணர்த்துறார். இப்படியே லயிச்சுன்னு இருக்கும் பொழுது, ஆகா, நம்ம விநாயக பெருமானை குறித்து காப்பு பாட எண்ணினோம், இந்த தியானத்தில் லயித்து விட்டோமே என்று விநாயக பெருமானிடம் வேண்டுகோள் வைப்போம் என்று எண்ணும் போதே அந்த ஆனந்த நடன சபையில் விநாயக பெருமான் அம்மையப்பனுடன் நடனமாடி கொண்டிருக்கிறதை பார்த்து விநாயக பெருமானிடம் போய் வேண்டிக்கிறார். என்ன வேண்டார் அப்படின்னா, தேவரீர் எனக்கு ஒரு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விநாயக பெருமான் பட்டர்கிட்ட என்ன வேண்டும் அப்படிங்கிறார். என்ன அருள் புரியணும் அப்படின்னா, நான் உமது அம்மையை அந்தாதியாக பாடப்போகிறேன், அதற்கு நீங்கள் கவிமழை பொழிய வேண்டும். எப்படின்னா, கார்மேகம் போல கவிமழை பொழியணும் அப்படின்னு கேட்கிறார். என்னோட அம்மாவை நீங்க ஏன் பாடணும் அப்படின்னு கேட்கிறார். அவள் உமக்கு மட்டுமல்ல, எமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்கிற, இந்த 7 உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவதான் அம்மா. அதனால நான் அந்தாதி பாட போறேன், அதுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிள்ளையார் கேட்கிறாராம், இந்த ஆனந்த நடன சபையை அம்மா அப்பாவை விட்டுட்டு, இந்த ஆனந்த நடன சபையை விட்டுட்டு நான் உனக்கு ஸ்கூல் நடத்தணுமா அப்படின்னு கேட்கிறாராம். பட்டர் அதற்கு விநாயகரிடம், அகடித கடனா சாமர்த்தியம் இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிறாராம் அபிராம பட்டர் பிள்ளையார்கிட்ட. அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய செயலை கூட சர்வசாதாரணமா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுடுறது, அதான் அகடித கடனா சாமர்த்தியம். வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை தன் தந்தத்தை ஒடித்து கடகடகடன்னு எழுதி முடிச்சாரு விநாயகர், அது அகடித கடனா சாமர்த்தியம். அபிராம பட்டர் விநாயகரிடம், அகடித கடனா சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு அருள் புரியறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதனால நீங்கள் அருள் புரியணும். எப்படி அருள் புரியணும் அப்படின்னா, கார்மேகம் போன்று
கவிமழை பொழிய வேண்டும் என் நெஞ்சில் நின்று அப்படிங்கிற இன்னொன்னையும் சேர்த்து சொல்றார். கார்மேகம் போல நின்று கவிமழை பொழிது அபிராமி அந்தாதியை நான் பாடி முடிப்பதற்கு அருள் பண்ணணும். அத்தோடு இல்லாமல் அபிராமி அந்தாதியை நான் பாடி முடித்ததுக்கு அப்புறம் அந்த அந்தாதி எப்போதுமே என் மனதில் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கணபதியும் ஆசி வழங்குகிறார். அதுக்கப்புறம் அந்தாதி பாடலை தொடர்ந்து பாடுகிறார். நாமும் அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த பாடல்களுடன் விளக்கத்துடனும் பார்ப்போம். வணக்கம்.